நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Hola! Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் எனப்படும் NLC நிறுவனம் அடிக்கடி செய்திகளில் அடிபடும். அண்மையில் நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்துக்காக விளை நிலங்களை கையகப்படுத்தியதை அடுத்து சமீபத்தில் நடந்த போராட்டங்களால் நெய்வேலியே ஸ்தம்பித்தது. ஆனால் இப்போது வெளியே எவ்வித போராட்டங்களும் நடக்காமலேயே NLC நிர்வாகமே கடந்த 9 நாட்களாக ஸ்தம்பித்து கிடக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் நெட்வொர்க் சைட் கடந்த 9 நாட்களாக முடக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகில் அமைந்திருக்கும் NLC இந்தியா லிமிடெட் நிறுவனம் தொடங்கி சுமார் 68 வருடங்கள் ஆகிறது. இந்த நிறுவனத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 27,000 தொழிலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பணி செய்து பலன் பெற்று வருகின்றனர். அனல் மின் நிலையம், காற்றாலை மற்றும் சோலார் மூலமாக சுமார் 6,300 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ஆண்டுக்கு சுமார் 2,000 கோடி நிகர லாபம் ஈட்டி வரும் NLC நிறுவனம் கடந்த 9 நாட்களாக முடங்கி போயிருக்கிறது. பண பரிமாற்றம் செய்ய முடியவில்லை, டெண்டர் விட முடியாமல் ஆன்லைன் போர்ட்டல், NLC ப்ரோக்யூர் இணையதளம் மற்றும் சர்வர் முடக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணி குறித்து NLC அதிகாரிகள் தரப்பில் விசாரித்தோம். NLC நெட்வொர்க் சர்வர் ஜூலை 2ஆம் தேதி முதல் ஹேக் செய்யப்பட்டது. இதனால் ஒப்பந்தக்காரர்களுக்கு பணம் போட முடியவில்லை, டெண்டர் போட முடியவில்லை, GST செலுத்த முடியாமல் தவித்து வருகிறது NLC நிர்வாகம். ஒப்பந்ததாரர்கள் பில் ஏன் போடவில்லை என்று கேட்கும் போது சர்வர் ப்ராப்ளமாக உள்ளது, சரியாகிவிடும் என்று கடந்த 9 நாட்களாக சொன்ன பதிலேயே சொல்லி வருகிறோம். CSO, CISO இவர்கள் தினம்தோறும் பரிசோதனை செய்ய வேண்டும். NLC சம்பந்தப்பட்ட இணைய தளங்களில் வைரஸ் இருக்கிறதா என கவனிக்க வேண்டும். தேவையில்லாத மெயில் வருகிறதா, அந்த மெயில் மூலம் வைரஸ் வருகிறதா என்பதையும் இவர்கள்தான் கண்காணிக்க வேண்டும். பொதுவாக அரசு நிறுவனங்களில் பயன்படுத்தும் புரொடெக்ஷன் ஃபயர்வால் லேயர் ஸ்ட்ராங் இல்லாதவை. எனவே இணைய ரீதியிலான பாதுகாப்பு குறைவு. அதனால் வெளிநாட்டு சமூக விரோதிகள் தங்களது அதிநவீன தொழில்நுட்பம் மூலமாக இது போன்ற அரசு நிறுவனங்களின் தளங்களுக்குள் புகுந்து ரான்சம்வேர் என்கிரிப்ஷன் செய்து விடுவார்கள். அதாவது சர்வரை ஆக் செய்து விடுவார்கள். மீண்டும் டிகிரிப்ஷன் செய்து ஆக்டிவேட் செய்வதற்கு அவர்கள்தான் கீ கொடுப்பார்கள். அப்படிதான் NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் சர்வரை முடக்கம் செய்து விட்டனர். இதை ரிலீஸ் செய்வதற்கு பல கோடிகளை கிரிப்டோ கரன்சி மூலமாக அனுப்பினால் டிகிரிப்ஷன் செய்து தருவதாக நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்றனர் NLC வட்டாரங்களில். இதை பற்றி NLC கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் DGM கல்பனா தேவியிடம் கேட்டோம். கடந்த 2ஆம் தேதி ஒரு சர்வர் பிரச்சனையாக இருந்தது. இதனால் அனைத்து சர்வரையும் பயன்படுத்தாமல் நிறுத்திவிட்டு ஏற்கனவே பேக்கப் வைத்திருந்ததை வைத்து ஒவ்வொன்றாக சரி செய்து வருகிறோம். சாதாரண வைரஸ் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை என்றார். ஆனால் அதிகாரிகள் மத்தியில் இதை பற்றி யாரும் போனில் பேச வேண்டாம், இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை என்று நிர்வாகம் அறிவுறுத்தி வருவதாக சொல்கிறார்கள். வல்லரசு நாடு என சொல்லக்கூடிய அமெரிக்காவின் ரயில்வே சைட்டை ஆக் செய்தவர்கள் பேரம் பேசி பணத்தை பெற்றுக்கொண்டுதான் டிகிரிப்ஷன் செய்ய கீவேர்டு கொடுத்திருக்கிறார்கள். இந்த பின்னணியில் இந்தியாவில் இப்போது அரசு நிறுவனங்களை ஹேக் செய்வதும் அதற்காக கோடிக்கணக்கான கிரிப்டோ கரன்சிகள் தாறுமாறாக பேரம் பேசப்படுவதுமாக அதிர்ச்சி தகவல்கள் வருகின்றன. இந்த டிஜிட்டல் கடத்தலை எப்படி கையாள போகிறது ஒன்றிய அரசு? எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Hola! Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.